ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், நான் வந்து ரொம்ப நாளாக இந்த சிக்லெட்டை பற்றி ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால வந்து நம்ம ரிக்வஸ்ட் வீடியோ முடிச்சிட்டக்கப்புறம் இதை போடுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த சிக்லெட்டை பற்றி ஒருத்தர் ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாரு. ஸோ அதனால் இன்னைக்கு அந்த டைம் கிடச்சிருச்சு. ஸோ வாங்க இந்த சிக்லெட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ, சிக்லெட்டுன்றீங்களே, இதோட பேர் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிட்டேனியா ஸ்பெலிண்டினா, அதுதான் இந்த சிக்லெட்டோட பேர். ஸோ அந்த சிக்லெட் வந்து இந்த பேரில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரொனவுன்ஸ் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அதுதான் ரெட் பே ஸ்நாக். ஸோ அது கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ கைஸ், இந்த சிக்லெட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸாட்டிக்கான ஒரு சிக்லெட்டு. ஸோ நீங்கள் வந்து இந்த சிக்லெட்டை வந்து எதுக்கு மோஸ்ட்டாக வளர்ப்பாங்கன்னு எனக்கு கேட்டிங்கன்னா, இதோட ஹண்டிங் ஸ்டைலுக்காக தான் இதை மோஸ்ட்டாக நிறைய பேர் வளர்க்குறதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஹண்டிங் ஸ்டைலில் நம்ம மற்ற மீன் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஸ்னேக்கெட் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்னேக்கெட்டை நமக்கு வந்து ஃபுட்டு போட்டோன்னா அவன் அக்ரெசிவாக பிடிச்சி கடித்து துப்பி சாப்பிடுவான், இல்லாட்டி 2 துண்டாக்கிடுவான். ஸோ அப்படியே சாப்பிட்ருவான். சில மீன்லாம் பார்த்தீங்கன்னா கேட்ஃபிஷ்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அப்படியே முழுங்கிடுவான். ஸோ அந்த மாதிரி சில சில மீன்களுக்கெலாம் சில சில ஹண்டிங் ஸ்டைல் இருக்கும். ஸோ இந்த மீனுக்கும் அதே மாதிரி ஒரு ஹண்டிங் ஸ்டைல் இருக்குது. அது வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அது என்னன்னா அதோட வாய் தான். ஸோ ஒரு மீனை நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை பிடிக்கிறதுக்காக அதோட வாய் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அப்படியே ஃபுல்லாக அந்த மவுத்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ நல்லா பெருசாக ஓப்பன் ஆகும் மவுத்து. ஸோ அந்த ஹண்டிங் ஸ்டைல்னால தான் இந்த ஃபிஷ் வந்து நிறைய பேர் மோஸ்ட்டாக விரும்பி வளர்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபிஷ் வந்து பயங்கரமாக இருக்கும் அந்த மாதிரி ஹண்ட் பண்ணும்போது. ஒரு சூப்பரான ப்ரெடேட்டர் ஃபிஷ் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெட் பே ஸ்நாக் சிக்லெட்டை சூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு எக்ஸாட்டிக்கான ஒரு சிக்லெட் தான் இந்தியன் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குதான்றது எனக்கு சரியாக தெரியலை. ஸோ ஒவ்வொரு சிக்லெட்டுக்கும் ஒரு ஒரு ஊர் இருக்கும். ஸோ அது மாதிரி இதுக்கும் ஒரு ஊர் இருக்குது. அதுதான் சென்ட்ரல் அமெரிக்கன் சிக்லெட் தான் இது. அண்ட் கைஸ், இந்த சிக்லெட்லாம் பார்த்தீங்கன்னா 1 ஃபீட் வரைக்கும் வளரும். ஸோ அதனால் 4 to 5 ஃபீட் டேங்க் கொடுங்க, அது கரெக்டாக இருக்கும். அண்டு நல்ல ஒரு ஃபில்ட்ரேஷன் கொடுங்க, நல்லா வேஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணோம் ஒரு ப்ரெடேட்டர் ஃபிஷ்னால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேங்க்கோட வாட்டர் நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பியூர் ஃப்ரெஷ் வாட்டர் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ஃபுட்டு, லைவ் ஃபுட்டு, பெல்லட்ஸ் கூட கொடுக்கலாம். ஸோ ஓகே கைஸ், வாங்க இதோட வாட்டர் பெராமீட்டர் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் இந்த மீனை வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இதோட வாட்டர் பெராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ முதல்ல பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 7 to 8 மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 24 செல்சியஸில் இருந்து 26 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், வாட்டர் ஜென்ரல் ஹார்ட்னஸ் பார்த்தீங்கன்னா 150 ppmல இருந்து 250 ppmக்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ ஜெண்டர் பார்த்தீங்கன்னா இது மெச்சூர் ஸ்டேஜ் அடையும் போது மெயில் நல்லா பெருசாக இருக்கும், ஃபீமேல் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அண்ட் கைஸ், இந்த மீனுக்கு வந்து நீங்கள் கம்யூனிட்டி டேங்க்கில் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மற்ற மீன்கள்லாம் இதோட சைஸ்லேயும் இல்லாட்டி இதோட கொஞ்சம் பெருசாகவும் இல்லாட்டி இதோட பாடி சைஸில் அதோட டெய்ல் வரைக்கும் வச்சு அந்த மீன் சைஸ் இருக்கணும். ஏன்னா இது வந்து வாய் நல்லா பெருசாக திறந்து சாப்பிடக்கூடிய ஒரு மீன். இதோட பாடி சைஸில் சின்ன அளவில் இருந்தால் கூட அந்த மீனை வந்து இது முழுங்கிடும் முழுசாகவே. ஸோ அதனால தான் சொல்கிறேன். டேங்க் மேட்ச்லாம் கொஞ்சம் இதோட சைஸுக்கும் இல்லாட்டி இதோட டெய்ல் சைஸ் வரைக்கும் வச்சோ நீங்கள் ஆட் பண்ணுங்கன்னு. ஸோ கைஸ், இது கூட ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸை விடாதீங்க, சென்ட்ரல் அமெரிக்கன் சிக்லெட்ஸை விடுங்க. அண்டு மற்ற மீன்கள் இன்னொன்னா அரோவானா அண்டு ஸ்னேக் ஹெட்ஸ் விட்டா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. யாரோ விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அண்டு சில பெரிய பாப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் விடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எத்தனை பேருக்கு இந்த சிக்லெட்டை புதுசாக தெரியுன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி புது புது சிக்லெட்டோட உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். மறக்காமல் 3 விஷயம் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க உங்களால் முடிஞ்சால். லைக்கு, சப்ஸ்கிரைபு, ஷேர். பை பை கைஸ்.